ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளிலிருந்து நம்மளை எப்படி நம்ம விடுவிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் ஒரு ஃபிஷ் கறி, அடை ரெசிபி, அது போக முட்டை குழம்பு அந்த மாதிரியான செஞ்சுக்கிட்டே தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று திருமண வாழ்க்கையில் இருக்கும், அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட இருக்கும், அல்லது நமக்கு மெயினாக பார்க்க போனால் நிறைய பேருக்கான பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உறவினர்களோட சில சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களோட போலியாக நம்ம பேசி சிரிக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள்னால் எல்லாருமே எல்லா குடும்பத்துலேயுமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. 90% இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. சிலர் அதாவது முகத்துக்கு முன்னுக்கு ரொம்ப நல்லவங்களாக தன்னை காட்டிக்கிட்டாலும் பின்புறம் அவங்க மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி சில விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு அது மனசுக்கு கவலையாக இருக்கும். நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இப்படி தான் உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது நம்மளால் அது சில நேரங்களில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோடையுமே லிமிட்டாகவே, அதாவது ஒரு ரிலேஷன் க்ரௌட் அப்படின்னா எல்லாரோடையுமே லிமிட்டாகவே இருந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் நமக்கு வராது. சிலர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப், அதாவது உறவினர்களோட ரொம்பவே அந்யோன்யமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு சிலரோட அந்யோன்யமாக இருப்பாங்க, ஒரு சிலரோட லிமிட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவங்களுடைய உண்மையான முகம் தெரிய வரும் பொழுது, இவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நமக்கு தெரிய வரும் பொழுது நம்மளால் அதை தாங்கிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாரோடையுமே லிமிட்டாகவே இருந்துட்டு போயிட்டோம்னா நம்ம எந்த ஏமாற்றத்தையும் நம்ம தாங்கிக்கக்கூடிய ஒரு அதாவது நம்ம மனசுகளை வழி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி, நிறைய விஷயங்களில் அவங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். ஸோ நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பிரச்சனைகள் வராத வண்ணம் நம்ம நடந்துக்கணும். ஸோ பிரச்சனைகளே வந்துட்டாலுமே நம்ம என்ன செய்யணும், ஓப்பனாக நம்ம அவங்களோட பேசி தீர்த்துக்கணும். இல்லாட்டி அவங்களுமே நம்மக்கிட்ட உங்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசி தீர்க்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருக்கும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃபைனாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சில ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, நம்ம அவங்களோட எவ்வளவு தான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டால் கூட அவங்க குறைகளை மட்டும் பார்க்குறவங்களா இருந்தாக்க நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஸ் கிட்ட நம்ம நெருங்கி இருக்கிறத விட தூர தள்ளி இருக்கிறது. மெயினாக பொறாமை குணங்கள், அதாவது தன்னுடைய குழந்தைகள் இப்படி இல்லை, இவங்களுடைய குழந்தைகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு வராங்க, நம்மளுடைய பிள்ளைகளால் முடியலை, அப்போ படிப்பு விஷயத்துல இருந்தும் சரி, ஒரு ஜாப் விஷயத்துல இருந்தும் சரி, ஏதாவது ஒரு டேலண்ட் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த பொறாமை இதுகளை நம்முடைய பிள்ளைகள் மீது காட்டும் பொழுது அது நமக்கும் அது சரியில்லை, அவங்களுக்கும் அது அழகில்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்களோட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஒரு ஜாப்புக்கு போகலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை புகுத்தி கொள்ளலாம். அதாவது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தையலோ இல்லாட்டி ஒரு ஆரி ஒர்க், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இல்லாட்டி பேக்கிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செலுத்தி கொள்ளும் பொழுது நிம்மதியாக இருக்கலாம். ஒரு டியூஷன் கிளாஸஸ் எடுக்கலாம். ஸோ அந்த நேரம் அப்போ அவங்க நமக்கு கால் எடுத்தாலும் நம்ம ரொம்ப நேரம் உரையாட மாட்டோம். ஏன்னு பார்த்தாக்கா நம்ம பிஸியாக இருக்கிறனால அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசிட்டு வைக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் தூரம் போகும். அதை விட்டுட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பிடிக்காத விஷயங்களை சகிச்சுக்கிட்டே போகும்பொழுது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது ரொம்பவே இதாக இருக்கும் பொழுது நம்ம
நமக்கு வந்து அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ அதனால நம்ம எப்பயுமே லிமிட்டாக இருந்துக்கணும். 2வது வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் செலுத்திக்கணும். அப்போ செலுத்திக்கும் பொழுது நம்ம வந்து அதில் பிஸியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வேதனைகள் வலிகளை நம்ம சுமக்க தேவை இருக்காது. சிலவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அவங்கள பற்றி சொல்லுவாங்க, நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களோட நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ரெட்டை வேஷம் போடுறவங்களோட நம்ம இருக்கிறத விட நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலைகளை செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே சரி, ஏதாவது ஒரு சிலவங்க வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக உறவினர்களை விட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும் பொழுது உறவினர்களை விட ரொம்பவே அந்யோன்யமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது பெட்டர். சிலவங்க உறவினர்களாக இருந்துக்கிட்டே நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட, அவங்கள பற்றி நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் சொல்கிறவங்கக்கிட்ட ரொம்பவே நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னாக்கா நம்மக்கிட்ட விஷயத்தை வாங்கிக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிட்டு அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாமல் அப்படிப்பட்டவங்களோட நம்ம உரையாடலையும் சரி, எதையுமே சரி லிமிட்டாகவே வச்சுக்கிட்டு நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம். பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நம்மளுடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு ஏதோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு உறவினர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் சில கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும். ஸோ கணவனாகட்டும் மனைவிக்கிட்ட, மனைவியாகட்டும் கணவன்கிட்ட ஓப்பனாக வந்து பிரச்சனைகளை பேசும் பொழுது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்பவே பெருசாகிக்கிட்டு போகும். ஸோ அந்த பிரச்சனைகள், அதாவது மெயினாக வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம ஓப்பனாகவே அப்பப்பயே பேசி முடிச்சிட்டோம்னாக்க ஒரு நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ணலாம். பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிரச்சனை பெருசாகி 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 அதாவது ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தால் அதை நம்ம மூடிடலாம். பெரிய 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 ஓட்டையாக இருக்கும் பொழுது நமக்கு அதை மூட கஷ்டம். ஸோ அதனால் நம்ம அப்பயே நம்ம பேசி பேசி தீர்த்துக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய லைஃப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னைய வந்து சில பிரச்சனைகள் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்த நேரத்தில் நான் என்னைய வந்து ஆரி ஒர்க்கில், டெய்லரிங்கில் அந்த மாதிரி நான் வந்து புகுத்திக்கிட்டேன். அது போக பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் அப்படி செய்யும் பொழுது நமக்கு நான் ஆரி ஒர்க்கெல்லாம் செய்யும் பொழுது பாட்டுகள் கேட்குறது, நல்ல ஸ்பீச் கேட்குறது, அந்த மாதிரி நான் செய்யும் பொழுது நான் வந்து நிறைய கவலைகள்லேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு சான்ஸாக இருக்குது. எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு லைஃப்பில். ஸோ நான் வந்து ஃபேமிலியிலையும் சரி, ஒரு சில விஷயங்கள்லையும் சரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நான் அந்த பிரச்சனைகளையே நினச்சிக்கிட்டு நம்ம டிப்ரெஷனுக்கு ஆளாகாமல் அதிலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு சிந்திக்கும் பொழுது ஆரி ஒர்க், டெய்லரிங் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. வெளியில் போய் ஒர்க் பண்ணால் பிள்ளைகளை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளேயே என்னை ஏதாவது செஞ்சுட்டு பிஸியாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கும் பொழுது நான் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கேன். அது போக நம்ம மெயினாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம நிறையவே நம்ம தீர்வு காணலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம இறங்கும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு அது வந்து பெரிய பிரச்சனைகளாக தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன்லேயும் நம்ம செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒன்று ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க கிட்ட குறை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம அவங்கக்கிட்ட போய் நல்ல விதமாக பேசிக்கிட்டெல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து சரியில்லாத ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் போகிறோமா, நம்ம நிதானமாக நம்ம வந்து ஒரு எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறோமா, அதோடய இருந்துட்டு போயிடணும். இவங்களை பற்றி அவங்க நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளும் அவங்கள பற்றி இவங்கக்கிட்ட அப்படி இப்படி சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை வேறு மாதிரியான ரூபத்தில் வேறு மாதிரி வர பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரோடையுமே நம்ம கேஷுவலாக எல்லாரோடையுமே ஒரே மாதிரியே பழகும் பொழுது நம்ம வந்து எந்த பிரச்சனைகளுக்குமே எதையுமே நம்ம பெருசாக வராது. இப்போ என்னுடைய லைஃப்பில் வந்து நான் அந்த மாதிரி தான் என்னைய மாற்றிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸாக ஒரு வெட்டிங்க்கு போகிறோமா, சிரிக்கிறோமா, பேசுகிறோமா, அதோடு நம்ம இருந்துட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம். ரொம்ப டீப்பாக நம்ம அவங்களோட இன்வால்வ் ஆகும்போது அவங்களுடைய உண்மையான சுயரூபம் நமக்கு தெரிய வரும்போது அது நமக்கு தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லாத மாதிரி ஆகுது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து அப்படி இல்லை, ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பழகியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது
அது தர்ற வேதனையும் வலியும் ரொம்ப அதிகம். ஸோ, அதனால நம்ம எப்பயுமே எல்லாரோடையுமே லிமிட்டாவே இருந்துட்டா, நம்ம வந்து நிம்மதியா, சந்தோஷமா இருந்துடலாம். மெயினா வந்து ஒரு பிள்ளைகளுக்கு தாயா, நல்ல தாயா நம்ம நடந்துக்கணும். ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியா நடந்துக்கணும். அதாவது கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல கணவனா நடந்துக்கணும். இது மட்டுமே செஞ்சாலே போதும். வாழ்க்கையில நிம்மதியும், சந்தோஷமும் இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்தில ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ, நம்ம வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும் பொழுது, நம்ம வந்து தனிப்பட்ட விதத்தில பேசி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவனுக்கு மனைவியோ இல்லை பிள்ளைகள் கிட்ட கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வாயை திறந்து ஓப்பனாக பேசி நம்ம ஓப்பன் ஆட்டாக இருக்கும் பொழுது நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் அப்பப்போ நம்ம தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம மனசுலேயே வச்சுட்டு ரொம்ப நேரம் நம்ம எதை வந்து நினச்சிக்கிட்டு இது பண்ணும் பொழுது நம்ம டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே விட நம்ம வந்து தியானம், மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். வாக்கிங் பண்ணாலும் நமக்கு டிப்ரெஷன் கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். மூணாவது வந்து இறை பக்தி. நம்ம கடவுளை வந்து ரொம்பவே நம்ம மனதார நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சிறிய பிரச்சனைகளாக தான் கடவுள் நமக்கு காட்டுவார். ஸோ அதனால் நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும். இப்போ வந்து யூடியூப்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுகளை பார்த்து நம்ம அந்த மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த மாதிரி தையல், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் யூடியூப் மூலமாகவும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய வந்து தேவையில்லாத ட்ராமாஸ் அது இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய மனசை வந்து இன்னுமே நமக்கு எடுத்துக்கிறாம நல்ல ஒரு இறை பக்தியான விஷயங்களை பார்க்குறது, நல்ல மெடிடேஷன் செய்கிறது, நல்ல வாக்கிங் போகிறது, நல்ல விஷயங்களில் நம்மளை செலுத்திக்கிட்டாலே வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். நான் எப்பயுமே நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்குறத விட நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தா நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்பவே பெரிய வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு போனால் பிரச்சனைகள் அப்படின்னாலே பிரச்சனையா என்னன்னு கூட நம்ம பிரச்சனைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத அளவில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல் வரும் வீடியோஸில் வந்து டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. அதே சமயம் நான் சொல்லியிருக்கிறது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அனுபவத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் மனநிறைவாக எதனால் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.